இன்றைய தங்கவசனம், நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் வசனம். இன்றைய தியானம் கர்த்தருக்கே ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கு அனுப்பிவிடாமல் தடையாக நின்ற பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் கடலிலே தள்ளினார். ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் நாட்களிலே சபைகள் வளர்ந்து பெருகின. அதை தடுப்பதற்காக ஏரோது யாக்கோபை கொலை செய்தான். சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு யூதர்கள் தடையாக காணப்பட்டார்கள். பேதுருவையும் சிறையிலே போட்டார்கள். சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தரோ தேவதூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு தடையாக எழும்பின ஏரோது மடிந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரையே ஆராதிப்போம். ஆராதனைக்கு தடையாக காணப்படாதிருப்போம்.